வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். கிளாஸ் 12th இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்ட் சிலபஸில் இருக்கக்கூடிய வால்யூம் 1ல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 12th சாப்டரை ஒவ்வொரு யூனிட்டாக முடிக்க போகிறோம். கண்டினியூஸாக கிளாஸை பார்த்துட்டே வாங்க. கிளாஸுக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு லைக் போடுங்க. ஓகே, கிளாஸுக்குள்ளே போகலாம். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு என்ன யூனிட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற யூனிட்டை பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிடுவோம். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இஸ் த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் விச் டீல்ஸ் வித் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஆர் சார்ஜஸ் அட் ரெஸ்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ். இது வந்து எதை டீல் பண்ணியிருக்கு? ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் சார்ஜ் ஆர் சார்ஜஸ் அட் ரெஸ்ட்டுன்னு ஆனது. ரெஸ்ட்னு நம்ம எந்த வேலையும் செய்யாமல் இருப்போம் பார்த்தீங்களா, அதை தான் ரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ அதே மாதிரி சார்ஜ் அப்படிங்கிற ஒரு உயிர், ஏதோ ஒரு உயிர் நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். எல்லா ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு கான்செப்டை நம்ம நடத்தும் போது அதை நம்மளோட லைஃபோட தொடர்போட கற்பனை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அதான் ரொம்ப முக்கியம். அப்போ சார்ஜஸ் அப்படிங்கிற ஒரு உயிரோடு இருக்குது, ஆனால் எந்த மூமெண்ட்டும் இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறது. ரைட். அப்போ அந்த மாதிரி நிலையான பொருட்கள் அந்த சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்க போகும்போது அதில் என்ன நடக்கு அப்படிங்கிறத படிக்கிறது தான் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ரைட். இதில் பாருங்கள். இன் திஸ் சாப்டர் வி ஷால் ஸ்டடி த பேசிக் ஃபினாமினா அபவுட் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் சார்ஜஸ். அதான் சொல்லியிருக்காங்க. த சார்ஜஸ் இன் ஏ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் ஆர் அனாலோகஸ் டு மாசஸ் இன் ஏ கிராவிடேஷனல் ஃபீல்டு. அதாவது இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு மெராக்கல் திங்கிங் பண்ணுது அகைன்ஸ்ட் கிராவிடேஷனல் ஃபீல்டு. இப்போ ஒரு பார்ட்டிக்கலு எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த பார்ட்டிக்கலுக்கு உள்ளே இருக்க சார்ஜஸும் மூமெண்ட் இல்லாமல் இருக்குது. ரைட். அது மூமெண்ட் கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஒரு பார்ட்டிக்கலை மூமெண்ட் பண்ணுவோம். இது நியூட்டன்ஸ் லாவில் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த பார்ட்டிக்கல் அதில் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் அது தேவைப்படும் பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஸை பற்றி தான், அந்த விஷயத்தை பற்றி தான் இங்கே சொல்ல போகிறாங்க. தீஸ் சார்ஜஸ் ஹேவ் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தெம் அண்ட் ஹென்ஸ் போசஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த சார்ஜி அதுக்குள்ளே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அது போக அது ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி உருவாக்குது. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த சார்ஜோட ஃபோர்ஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட கம்மிங் டைட்டில்ஸில் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். The ideas are widely used in many branches of electricity. எலக்ட்ரிசிட்டியில் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஐடியா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இந்த யூனிட்டில் நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் டாபிக்ஸ் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்கள். தியரி ஆஃப் ஆட்டம்லையும் ஏதோ ஃபாலோ பண்ணுறாங்க. ரைட். நெக்ஸ்ட்டு டாபிக் பாருங்கள். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி. ரொம்ப முக்கியமான வார்த்தை ஃப்ரிக்ஷன். சரிங்களா? இன் 600 பிசி, இன் 600 பிசி பிஃபோர் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 600 வருஷத்துக்கு முன்னாடி தேல்ஸ் எ கிரீக் ஃபிலாசபர், தேல்ஸ் அப்படிங்கிறவர் ஒன்று சொல்கிறாரு. அப்சர்வ் தட் வென் ஏ பீஸ் ஆஃப் ஆம்பர் இஸ் ரப்டு வித் ஃபர். ஆம்பர் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டு ஃபர்ரோட ரப்டு பண்ணும்போது இட் ரெக்வயர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அட்ராக்டிங் லைட் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் பிட்ஸ் ஆஃப் பேப்பர். இப்போ நீங்கள் வந்து இந்த கான்செப்ட் தெரியறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஈஸியாக ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். நம்ம 9th ஸ்டாண்டர்ட் ஆர் 8th ஸ்டாண்டர்ட்லேயோ 9th ஸ்டாண்டர்ட்லேயோ நம்ம படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்பீங்க? நம்ம படிச்சிருப்போம். படிக்கலைனாலும் பிரச்சனை இல்லை, இப்போ தெரிஞ்சுக்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன அப்படின்னா சீப்பை தலையில் ரோசிட்டு அதில் கீழே துண்டாக பேப்பர்ஸை பிட் பண்ணி போட்டுருவாங்க டீச்சர்ஸ். அந்த சீப்பை தலையில் தேய்ச்சிட்டு அந்த பேப்பருக்கு கிட்ட கொண்டு போகும்போது அந்த பேப்பர் எல்லாமே அந்த சீப்பில் ஒட்டிக்கிடும். சரிங்களா? இது நீங்கள் செஞ்சு கூட பார்க்கலாம், கண்டிப்பாக நடக்கும். ரைட். ஏன் அது நடக்கு, எதனால அது நடந்துச்சு, அதை பற்றி தான் அந்த காலத்திலேயே தேல்ஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ரைட். அதே மாதிரி பாருங்கள். 17th செஞ்சுரியில் வில்லியம் கில்பர்ட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, இதே ப்ராப்பர்ட்டி மற்ற பார்ட்டிகிள்ஸ் லைக் கிளாஸ், எபோனைட் இந்த மாதிரி பார்ட்டிகல்லையும் எக்ஸிபிட் ஆகுது. எக்ஸிபிட்னா வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. ரைட். த சப்ஸ்டன்ஸ் விச் அக்வயர்ஸ் ஆன் ரப்பிங் ஆர் செட் டு பி ரெக்டிஃபைடு. என்ன சொல்கிறாங்க, அதாவது இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் எல்லாமே அது சார்ஜ் ஆகுது. சார்ஜ் அப்படின்னாலே அதுக்கு என்ன டேர்ம் சொல்கிறாங்க,
எலக்ட்ரிஃபைடு, எலக்ட்ரிசிட்டி அதில் ஃபார்ம் ஆக ரெடியாக இருக்குது. தீஸ் டேர்ம்ஸ் ஆர் டிரைவ்டு ஃப்ரம் த க்ரீக் வேர்ட். இந்த எலக்ட்ரிஃபைடு அப்படிங்கிற வார்த்தை எதுலேருந்து கொண்டு வராங்க? எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரீக் வேர்டிலேருந்து கொண்டுட்டு வராங்க. இட்ஸ் மீனிங் ஆம்பர். ஃபஸ்ட்டே இந்த ஆம்பருங்கிற வார்த்தை சொன்னோம் பார்த்தீங்களா? அப்போ அந்த ஆம்பர்னால் என்ன? அந்த எலக்ட்ரானை தான் அவர் தேல்ஸ் அப்படிங்கிறவரும் முன்னக்கூட்டி சொல்லியிருக்காரு. ரைட். இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ்டு பை ஃப்ரிக்ஷன் இஸ் கால்டு ஃப்ரிக்ஷனல் வெலாசிட்டி. இந்த ஃப்ரிக்ஷனை பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம இதையும் இந்த 9th 8th புக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நம்ம 2nd யூனிட்டில் 8th படிச்சிருக்கலாம், இல்லை 9th கூட படிச்சிருக்கலாம். நீங்கள் ப்ரீவியஸில் எப்போ படித்தாலும் சரி, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் அங்கே ஒரு பென் வச்சுருக்கேன்னா, இந்த பென்னை வந்து நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், ரொட்டேட் பண்ணுறேன். இது இந்த இடத்துல ரொட்டேட் பண்ணுது. இப்போ நான் இதை வந்து மேலேருந்து கீழே, இப்போ வந்து நான் இருக்கிறது வந்து ஒரு ஸ்லாண்டிங் சர்ஃபேஸ். இப்போ இதில் நான் இப்படி விடுறேன்னு வைங்களேன், இது கீழே வந்துடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு கிரிப்னஸ் இருக்குது. இந்த பென்னில் ஒரு கிரிப்னஸ் இருக்குது. எனக்கு வந்து இந்த பென்னில் ஒரு கிரிப்னஸ் இருக்குது. இந்த கிரிப்னஸ்னால் இந்த பென் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, நான் மேலேருந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறேன். அந்த ஃபோர்ஸ் கீழே பார்த்து அது இழுக்குது. இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. இதே இது இந்த பெண்ணை இப்படி ஸ்லோ டவுனாக வர்றதுக்கும் ஃபாஸ்ட்டாக வர்றதுக்கும் எந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸு ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகுதோ அதை தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுன்னு சொல்லுவோம். அந்த ஃப்ரிக்ஷன் கான்செப்டை டீப்பாக பார்க்க வேண்டாம். நீங்கள் அதை ஒரு தடவை ரீட் பண்ணாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி, அப்போ அந்த ஃப்ரிக்ஷனை எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குது அப்படின்னா அதுக்கு பேர் எலக்ட்ரிசிட்டி, ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட். If the charges in a body do not move, then the frictional electricity is also known as static electricity. என்ன சொல்கிறாங்க? இந்த அதாவது மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருந்தால் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். அப்படி தானே? எலக்ட்ரான்ஸ், மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸை எலக்ட்ரிசிட்டின்னு படிச்சிருப்போம், இல்லை எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு படிச்சிருப்போம். சரிங்களா? எலக்ட்ரிசிட்டின்னு படிச்சிருக்க மாட்டோம். எலக்ட்ரிக் கரண்ட், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கால்டு எலக்ட்ரிக் கரண்ட். அதுவும் 9th படிச்சிருப்போம். அதே போல் தான் the charges in your body do not move, then the frictional electricity is known as static electricity. இதை பற்றி தான் இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க டாபிக் உள்ள போகலாம். பேசிக் இன்ட்ரோடக்ஷன் இதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். பாருங்கள், there are 2 kinds of charges are in the electricity. எத்தனை சார்ஜஸ் இருக்குது? 2 kinds of charges. என்னலான்னு பாருங்கள். If a glass rod rubbed with silk cloth, it acquires positive charge while the silk cloth acquires an equal amount of negative charge. ஒரு கிளாஸ் ராடை சில்க் கிளாத்தால் ரப் பண்ணும்போது அந்த கிளாஸ் ராடில் இட் அக்வர்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் வைல் த சில்க் கிளாத் அக்வர்ஸ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ். அந்த கிளாஸ் ராடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். சொல்கிறாங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அந்த சில்க் கிளாத்தில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. நான் பாசிட்டிவ் ப்ளஸ்ன்னு வச்சுக்கிறேன், நெகட்டிவும் மைனஸ்னு வச்சுக்கிறேன். நம்ம பேசிக்காகவே யோசிச்சுக்கிடுவோம். அப்போ இதுக்கு ஈக்குவலாக சில்க் கிளாத்தில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்கன்னு கீழே வந்தால் உங்களுக்கு புரிஞ்சிடும். இஃப் எபோனைட் ராட் இஸ் ரப்டு வித் ஃபர் இது அனதர் எக்ஸாம்பிள், இட் பிகம்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் வைல் த ஃபர் அக்கர்ஸ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். இதில் ஃபர்ரில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, எபோனைட்டில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. Right. These classification of positive and negative charges were termed by American scientist Benjamin Franklin. இந்த 2 கான்செப்டையும் யார் சொல்கிறா அப்படின்னு பாருங்கள். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் சொல்கிறாரு. ரைட். The charging a rod by rubbing does not create electricity. ஒரு ராடில் சார்ஜிங் பண்ணுறோம். சார்ஜிங்னால் என்ன அப்படின்னா அதில் சார்ஜஸை ப்ரொடியூஸ் பண்ணாலே அதுக்கு பேர் சார்ஜிங்னு சொல்லுவாங்க. அந்த சார்ஜஸை ப்ரொடியூஸ் பண்ணாலே அங்கே எலக்ட்ரிசிட்டி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இட் டஸ் நாட் கிரியேட் எலக்ட்ரிசிட்டி பட் சிம்பிளி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆர் ரீடிஸ்ட்ரிபியூட்ஸ் த சார்ஜஸ் இன் ஏ மெட்டீரியல். அந்த பர்டிகுலர் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய, இதில் இப்போ பாசிட்டிவ் இருக்குதுங்களா, இதில் நெகட்டிவ் இருக்குதா, இந்த பாசிட்டிவ் நெகட்டிவில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜஸை அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடும், அல்லனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிடும், ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிடும். சரிங்களா? இதைத்தான் இந்த கான்செப்டில் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் சார்ஜஸ் ரிப்பல் அண்ட் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர் எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன். என்ன சார், ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி ப்ரூவ் பண்ணுறாங்க. எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். ஏ சார்ஜ்டு கிளாஸ் ராட் இஸ் சஸ்பெண்டட் பை சில்க் த்ரெட். ஒரு நூலை எடுத்து ஒரு ராடை சார்ஜ்டு ராடுன்னு சொல்லிட்டாங்க. சார்ஜ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், போன வாட்டி என்ன பண்ணோம், ஒரு சில்க்கு ஒரு ஏதோ ஒரு 2
பேசிக் திங்ஸை உரசுறோம், ரப் பண்ணுறோம் சரிங்களா. ரப் பண்ணும்போது சார்ஜ் ஃபார்ம் ஆகுது. அந்த சார்ஜ் கிளாஸ் ராட் இஸ், அந்த மாதிரி சார்ஜ் பண்ண ஒரு கிளாஸ் ராடை ஒரு சில்க் த்ரெட்னா ஒன்றும் இல்லை, நூலில் தொங்க விடுறோம். such that it swings horizontally. Now another charged glass rod is brought near the end of the suspended glass rod. இப்போ அப்படியே கீழே வாங்க, இந்த ஃபஸ்ட்டு ஃபிகரை பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ஹேங்கர்னு வச்சுக்கிடுவோம். இதில் ஒரு சில்க் த்ரெட் இருக்குது, இதில் ஒரு கிளாஸ் ராடு தொங்க விட்டுருக்காங்க. இந்த கிளாஸ் ராடுக்கிட்ட இன்னொரு கிளாஸ் ராடு கொண்டுட்டு போகிறாங்க. இதை தாங்க சொல்லியிருக்காங்க சரிதானா. ரைட். இட் இஸ் ஃபவுண்ட் தட் த எண்ட்ஸ் ஆஃப் 2 ராட்ஸ் ரிப்பல் ஈச் அதர். ரிப்பல்ங்கிற வார்த்தை வந்திருக்கு. ரிப்பல்னால் என்ன அப்படின்னா விலகுதல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. இப்போ இந்த இதில் பாசிட்டிவ்னு போட்டிருக்கு, இதுலேயும் பாசிட்டிவ் சிம்பிள் போட்டிருக்காங்க. இந்த 2 சார்ஜும் கிட்ட வரும்போது ரிப்பல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ரிப்பல் அப்படின்னா விலகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இந்த ஃபோர்ஸை டைரக்ஷன் மாற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா. தேர் இஸ் ஆக்ட் அஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இந்த டாப்பிக்கும் 9th வெரி டீட்டெயிலாக அழகாக சொல்லியிருப்பாங்க, ஈஸியாக சொல்லியிருப்பாங்க. ஒரு தடவை 9th புக் எடுங்க இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி. ரைட். However, if a charged ebonite rod is brought near the end of suspended rod, இந்த எபோனைட் ராடை, இப்போ இந்த சார்ஜடு எபோனைட் ராடு, இப்போ ஒரு எபோனைட் ராடை எடுத்துக்கிறோம். அந்த எபோனைட் ராடை இதே கிளாஸ் ராடுக்கிட்ட கொண்டுட்டு போகிறோம் சரிங்களா. இந்த கிளாஸ் ராடு இப்படி ஹேங் ஆகட்டும், அதே கிளாஸ் ராடு இங்கே இருக்குது. இங்கே இப்போ ஒரு எபோனைட் ராடை கொண்டு போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லும்போது சொல்லியிருந்தோம் கிளாஸ் ராடு ப்ளஸில் இருந்துச்சு, எபோனைட் ராடு மைனஸில் இருந்துச்சு. இப்போ அந்த எபோனைட் ராடில் இப்போ என்ன சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, கிளாஸ் ராடில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இப்படி இருக்கும்போது அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் பண்ணுது. தேர் இஸ் செட் ஆஸ் அட்ராக்ட்ஸ். 2 ராட்ஸ் ஆர் அட்ராக்ட்ஸ், தென் இட் ப்ரொடியூஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் சரிங்களா. அப்போ இதில் லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரே மாதிரியான சார்ஜஸ் ரிப்பல் பண்ணும், விலகி போயிடும். வேறு மாதிரியான சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணும், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிடும். அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட் சரிங்களா. இதுலேருந்து என்ன புரிஞ்சுது அப்படின்னா, ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் ரெண்டுமே அட்ராக்ட் பண்ணும். ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தால் ரெண்டுமே ரிப்பல் பண்ணும் சரிங்களா. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிடுங்க. இதில் என்ன ப்ராப்பர்ட்டி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் பிட்வீன் சார்ஜ்டு பாடிஸ். How many applications such as electrostatic paint spraying, powder coating, fly ash collection in chimneys, inkjet printing and photostat copying xerox மிஷின்லையும் இதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். இது வந்து இப்போ என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம லைஃப்பில் ஜெராக்ஸ் யாருமே எடுக்காமல் இருக்க மாட்டோம். அதேமாதிரி நம்ம லைஃப்பில் என்ன பண்ண மாட்டோம்னா பிரிண்டிங் பார்க்காம இருக்க மாட்டோம். இந்த பவுடர் கோட்டிங் கூட பார்க்காம இருக்கலாம். ஆனால் பேசிக் கான்செப்ட் ஃபோட்டோஸ்டாட் காப்பிங் சொல்லக்கூடிய ஜெராக்ஸை வந்து நம்ம பார்த்துருப்போம். அங்கே என்ன நடக்கு, ஒரு மிஷினில் வைக்கிறாங்க, ஜெராக்ஸ் வருதுன்னு சொல்கிறோம். அது எப்படி நடக்கு, அதில் உள்ளது எப்படி ஸ்கேன் பண்ணுது, அந்த ப்ராப்பர்ட்டிஸோட உள் அர்த்தங்களோட படிக்கிறதுக்கு பேர் தான் ஃபிசிக்ஸ் சரிங்களா. அதை தான் உங்களுக்கு இந்த 12th சொல்லித்தராங்க. ரைட். பாருங்கள் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு, அடுத்த பேசிக் பாருங்கள். கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ். இதை நான் ஒரே வழியில் சொல்கிறேன். கண்டக்ட்னா என்னது, ஒரு இதிலேருந்து இன்னொரு இது தொடர்பு கொள்ளக்கூடியது. இன்சுலேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா, அது வந்து எது கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ரைட். அக்கார்டிங் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிஹேவியர் மெட்டீரியல்ஸ் ஆர் டிவைட் இன்டு 2 கேட்டகரிஸ். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிஹேவியர் இருக்கிறதுனால ஒன்று அட்ராக்டிவ், ஒன்று ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குது. இந்த 2 பிஹேவியர் இருக்கிறதுனால இதை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று கண்டக்டர், ஒன்று இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் அப்படிங்கிறத டைஎலக்ட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பாடிஸ் விச் அலோ சார்ஜஸ் பாஸ் த்ரூ, இதை அப்படியே சொன்னேன், அதான் கண்டக்டர். எக்ஸாம்பிள் மெட்டல்ஸ், ஹியூமன் பாடி, எர்த். நமக்கு ஷாக் அடிக்குதுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். இருந்தாலும் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிடுங்க. பாடிஸ் விச் டு நாட் அலோ த சார்ஜஸ் டு பாஸ் த்ரூ ஆர் கால்ட் இன்சுலேட்டர். பாடிஸ் which do not allow charges to pass through is called insulator. நம்ம உடம்புல எந்த சார்ஜஸும் எதுவுமே ஏற்றுக்கிடாமல் இருக்கோ அதுக்கு பேர் தான் இன்சுலேட்டர். இப்போ நீங்கள் வீட்டில் கரண்ட் மழை பெய்யுது, மெயின் வந்து கட் ஆயிடுச்சு. அந்த மெயினை வந்து சரி செய்யறதுக்கு போகிறீங்க.
செப்பல் போட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? அந்த செப்பல் அப்படிங்கிறது ரப்பர். இந்த ரப்பரால் மேடான பொருளில் கரண்ட்டு பாஸ் ஆகாது. தென் இட் இஸ் கால்டு இன்சுலேட்டர். டேரெக்டாக போய் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு எர்த்து மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாக் அடிக்குதுன்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லுவோம். அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் தான் கண்டக்டிங். அப்போ நம்ம ஹியூமன் பாடிங்கிறது கண்டக்டர், அதில் போடுற ரப்பருங்கிறது இன்சுலேட்டர். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? ரைட். வேறு எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். கிளாஸ், மைக்கா, எபோனைட், பிளாஸ்டிக் எல்லாமே என்னது தான்? சிம்பிள் கண்டக்டர்ஸ் அண்டு இன்சுலேட்டர்ஸ். சரிங்களா? பாருங்கள், அடுத்த டாபிக் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரிக் சார்ஜில் இருக்கக்கூடிய பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ்னால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில தன்மைகள். என்ன தன்மைகள்லாம்? குவான்டிசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். The fundamental unit of electric charge is carried by electron and its unit is coulomb. The electric charge ஓட யூனிட் என்னது? கூலும். E has the magnitude. Eக்கு வந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னது? 1.6 × 10⁻⁹ கூலும். இந்த வேல்யூவை மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க, நல்ல மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க. இது மொத்த யூனிட்டுக்கும் ப்ராப்ளம்ஸுக்கு தேவைப்படும். ஃபிசிக்ஸோட மேஜர் வேல்யூ. சரிங்களா? ரைட். In the nature, the electric charge of any system is always an integral multiple of least amount of charges. It means that the quantization takes place only one of the discrete set of values in the charge Q equal to NE, where N is the integer. சரிங்களா? இந்த சார்ஜ் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு விஷயம் டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. The electric charge of any system is always an integral multiple of least amount of சார்ஜ். என்ன சார் இதுவும் சார்ஜுன்னு சொல்கிறாங்க? இது வந்து Q அப்படிங்கிறது சார்ஜோட டிட்டர்மைண்ட். அதை எப்படி சொல்கிறோம், எந்த டேர்மில் சொல்கிறோங்கிறது. இந்த E அப்படிங்கிறது அதோட வேல்யூ. இந்த N அப்படிங்கிறது திஸ் இஸ் கால்டு த இன்டிஜர் நம்பர்ஸ் த ஷார்ட் அப் டு 1 2 3 அப் டு எக்ஸெட்ரா. சரிங்களா? இதை தான் சொல்கிறாங்க. இந்த இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் least amount of charge. It means that quantity can take only the discrete set of values. ஒரு சில வேல்யூக்கு தான் அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ என்ன ஒரு இன்டிஜர்னு சொல்கிறாங்க. இதை மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும், ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அடுத்த டாபிக் பாருங்கள். எலக்ட்ரிக் சார்ஜ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய். எலக்ட்ரிக் சார்ஜை உருவாக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். அக்கார்டிங் டு த லா கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், டோட்டல் சார்ஜ் இன் ஏ ஐசோலேட்டட் சிஸ்டம் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். டோட்டல் சார்ஜ் எப்போதுமே கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதில் ஒரு எந்த மாற்றமும் ஏற்படாது. பட் த சார்ஜஸ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் சிஸ்டம் டு அனதர். அந்த சார்ஜ் ஆனால் என்ன பண்ணும்? எந்த மாற்றமும் ஆகாது, ஆனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிக்கிடும். such that the total charge always remains conserved. அப்போ என்னங்க அர்த்தம்? மாற மட்டும் செய்யுது, எந்த மாற்றமும் அந்த உருவத்தில் இல்லை அப்படின்னா அது என்னது? இட் ஆல்வேஸ் கன்சர்வேட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், uranium-92U38 can decay by emitting an alpha particle. 92U38 அப்படிங்கிறது நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க? 10th சயின்ஸில் 6th யூனிட்டில் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அந்த இது தான் can decay the emitting an alpha particle, helium nucleus and transforming the thorium. ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை டிகே அப்படின்னு என்ன அர்த்தம்னா வெளியேற்றினதுக்கு அப்புறம் அது எதாக ஃபார்ம் ஆகுது? யுரேனியம் சேஞ்சஸ் டு தோரியம். இந்த மாதிரி தான் மாறிக்கிடுமே தவிர ஆனால் அதோட எஃபெக்டிவ்னஸ் என்ன செய்யாது? குறையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த தேர்ட் கைண்ட், வெரி இம்பார்ட்டன்ட், அடிட்டிவ் நேச்சர் ஆஃப் சார்ஜஸ். த டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் ஆஃப் எ சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் லொக்கேட்டட் இன் த சிஸ்டம். ஒரு சிஸ்டத்தில் இருக்க மொத்த எலக்ட்ரிக் சார்ஜ் என்ன சொல்லும் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜஸை தான் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் 2 சார்ஜ்டு பாடிஸ் ஆர் சார்ஜஸ் ப்ளஸ் 2Q மைனஸ் 5Q ஆர் பாட் இன் காண்டக்ட். ஒரு 2 பாடி சார்ஜ் எடுத்துக்கிடுறோம், ஒன்று ப்ளஸ் 2Q ஒன்று மைனஸ் 5Qன்னு எடுத்துக்கிடுறோம். இது ஒரு காண்டக்டில் இருக்குது. இஃப் டோட்டல் சார்ஜ் ஆஃப் எ சிஸ்டம் இஸ் மைனஸ் 3Q, இந்த இடத்துல அந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இருந்தாலும் அந்த மைனஸ் டிபெண்ட் அப்பான் தேர் மேக்னெட்டியூட் ஒன்லி, நாட் த கன்ஃபர்மேஷன் வேல்யூ. சரிங்களா? அதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். ரைட், இதுதான் அந்த அடிட்டிவ் நேச்சர் ஆஃப் த சார்ஜ். சரிங்களா? ரைட், இதுக்கு அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் செஷனில் இந்த கீழே தெரிகிற கூலும்ஸ் லா பற்றி டீட்டெயிலாக ஆரம்பிப்போம். இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்ட்ரொடக்ஷன்.
இப்போ உள்ள சிலபஸில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ நான் சொன்ன மெட்டீரியலை வச்சு உங்களுக்கு உங்கள் புக்கு எடுத்துகிட்டு ஒரு தடவை உட்காந்து நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த கான்செப்ட் தான் அங்கே கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பாக எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ், என்ன சொல்லணும்னு உங்களுக்கே தெரியும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி இன்னும் டெய்லி ஒவ்வொரு டாபிக் நம்ம முடிச்சுட்டே வர போகிறோம். இனிமேல் ஃபிசிக்ஸ் கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஃபிசிக்ஸ் இஸ் ஸ்டடி அபவுட் த நேச்சர். உங்கள் சரௌண்டிங்ஸில் பார்க்குறதெல்லாம் ஃபிசிக்ஸாக பாருங்கள். இட்ஸ் ஈஸி. ஓகே, தேங்க்யூ.